வருஷம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆட சொல்றார், ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை என்ன செய்வாரா? உயர்த்துவாராம். 2 பிரமாணத்தை இந்த வாக்குத்தத்தத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகையால ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை யாரை உயர்த்துறாரா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரை உயர்த்த போறாரு? உங்களை தான். சொல்லுங்க அல்லேலூயா. யாரை உயர்த்துறாரு? உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க? அடங்கிருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உயர்வு ஆண்டவர் சொல்றது போல ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரம் நிச்சயம் நம்மளை உயர்வுக்கு நேராக நடத்தும். ஆண்டுடைய கரத்தில் படைக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த உயர்வை நிச்சயம் காணும். ராமின் சொல்லுங்களா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பிரமாணம் என்னன்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? சொல்லுங்க, என்ன செய்யணும்? போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் சொன்ன, அடக்க வேண்டியது ஒன்று. என்னது? சொல்லுங்களேன். நாவு. இந்த நாவை ஒரு மனுஷன் அடக்கி தீமையானதை அறிக்கையிடாம நன்மையானதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டானா, உங்க வாழ்க்கையின் இன்றைக்கு வார்த்தைகள், உங்க வாழ்க்கையில நீங்க பேசுகிற வசனங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க பேசுகிற வாக்குத்தத்தங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கையிடுகிற அறிக்கைகள் உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்கும். அதனால நல்லா கவனிங்க. அடக்க வேண்டியது எது? நாவு. இந்த நாவை நம்ம அடக்கிட்டோம்னா, இந்த நாவை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையா, சிறந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், எதை அடக்கணும்? போன வாரம் நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். கலகம் பண்ணுகிற நாவா இராதபடி சமாதானம் பண்ணுகிற நாவா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னால் ஒரு குடும்பம் பிரிஞ்சதாக இருக்கக்கூடாது, ஒரு குடும்பம் இணைஞ்சதாக தான் இருக்கணும். என்னால் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னால் என்னுடைய வார்த்தையினாலே ஒருவருடைய இருதயம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, காயப்படுகிறதா இருக்கக்கூடாது, ஆற்றுகிறதா இருக்கணும். என் வார்த்தை எப்படி இருக்கணும்னா, ஒருவரையும் காயப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. என்ன எப்படி தேவன் சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்தினாரோ, ஆண்டவர் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம். எத்தனை பேர் போன வாரம் நான் போன இடத்துலலாம் சமாதானம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை கேட்டுட்டு சில நேரம் பாருங்க, நம்ம எதை கேட்கிறோமோ அந்த வார்த்தைக்கு விரோதமாக பிசாசு அதிகமாக கிரியை செய்வான். இந்த வாரம் நீங்கள் ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாக தரித்திரத்தை விதைக்கிறான். ஏன்னா இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? ஒருவேளை போன வாரம் கலகம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டோம், சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவான். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாக்கி ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்படியாக. அதனால நம்ம கேட்கிற வசனத்தை குறித்து, கேட்கிற வார்த்தைகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்கறதா மாத்திரம் இருக்காதீங்க. சொல்லுங்களேன். அதன்படி நம்ம எப்படி இருக்குன்னா, சில நேரம் கேட்கிறவர்களா மாத்திரம் தான் இருக்கிறோம், செயல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு வாரமும் சீக்கிரம் வாங்கயான்னு சொல்றோம், என்ன செய்யறோம், கேட்டுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், லேட்டாக வரவங்களுக்கு ஆசீர்வாதமும் லேட்டாக தான் வரும். இதுக்கு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே? லேட்டாக வரவங்களுக்கு ஆசீர்வாதமும் லேட்டாக தான் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியமும் லேட்டாக தான் வரும். நீங்கள் தேவனிடத்தில் கேட்கறதும் லேட்டாக தான் வரும். ஏன்னா நீ எங்கே வர, நீ எதுக்கு லேட்டாக வர? ஏன்னா விதைக்கிறத ஆண்டவர் சொல்ல, நீ எதை விதைக்கிறியோ. நான் சொல்லுகிறேன், சபைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவரும் இந்த ஆரத்தில் கொயரெல்லாம் வச்சு, நான் கொயரு ஒயரு இவ்வளோ பேர் தான் இருந்தோம். மீதி பேர்லாம் வீட்லேயே பாட்டு பாடுறீங்க. நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், நம்ம சபையில் எப்போ வளர்ச்சியை பார்ப்போன்னா, இந்த ஒழுங்கின்மையை நம்ம மாற்றினா மாத்திரம்தான் நம்ம சபை வளரும். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம எத்தனை வாக்குத்தத்தங்களை பெற்றாலும், எத்தனை வசனங்களை பெற்றாலும், நீங்கள் சபைக்கு லேட்டாக வருகிற வரையிலும் இந்த ஊழியத்தில் நம்மளால் வளர்ச்சி என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம 1000 காரணங்களை சொல்லலாம், 1000 வேலைகளை நம்ம முன்வைக்கலாம், 1000. இப்போ நான் ஒருத்தராக கேட்டேன்னா ஒரு காரணம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்கிறதுக்கு இப்போ நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சொல்கிறதுக்கு நீங்கள் நிச்சயம் என்ன செய்வீங்க, ஒரு காரணத்தை கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஆனால் பரலோகம் இந்த காரணத்தை ஒரு நாள் என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுங்க, ஆண்டுடைய ஆலயம் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குறோம். அந்த ஒரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக கொடுக்கலன்னா அந்த ஆராதனை, நான் சொல்லுகிறேன், எப்படி மாத்திர அந்த டேட்டு முடிஞ்சுச்சுன்னா எக்ஸ்பைரி ஆகிடுதோ, நம்ம ஆராதனை எப்படியா இருக்குன்னா காலாவதி ஆராதனையாக இருக்கும். ஏன்னா நேரம் முடிஞ்சு வரோம். அல்லேலூயா பாடலை விட்டுறோம். சில பேர் என்ன செய்கிறோம், ஆராதனையை விட்டுறோம். சில பேர் வார்த்தைக்காக மாத்திரம். அப்படி இல்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா முழுமையை எதிர்பார்க்க. ஒரு ஆராதனையா நீ முழுமையாக வரணும். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் நேரத்துக்கு போகிற நம்மளால ஏன் சபைக்கு நேரத்துக்கு வர முடியலன்னா பிசாசு தந்திரமாக நமக்குள்ள என்ன செய்கிறான், செயல்படுறான். அதை உணர மாட்டோம். சில பேர் பாருங்களேன், நான் அடிக்கடி சொல்லுங்க, ஒரு இடத்துல ஒரு சூடு வச்சுட்டோம், முறை வைக்க சொல்ல என்ன செய்யும் சொல்லுங்களேன். ஹலோ இருக்கீங்களா இல்லையா? முறை வைக்க சொல்ல வலிக்கும். ரெண்டாவது முறை வைக்க அதே இடத்துல ரெண்டாவது முறை வைங்களேன் வலிக்கும். மூணாவது முறை வைங்களேன் வலிக்கும். நாலாவது முறை வச்சிங்கன்னா அது புண்ணாயிடும். அந்த இடம் என்ன செஞ்சிடும், மறுத்து போயிடும். திருப்பி நீ சூடு வச்சாலும் முறை வலிச்ச போல என்ன செய்யாது, வலிக்காது. இன்னைக்கு எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு தடவை லேட்டாக வந்தால் தப்பு இல்லைன்னு அவங்க மனசில் பட்டதுனால தொடர்ந்து என்ன செய்கிறோம். ஏன்னா என்ன இல்லை, நான் பாடலைன்னா எனக்கு உணர்வே இல்லை, ஆராதிக்கலைன்னா எனக்கு என்ன இல்லை, உணர்வே இல்லை. நான் லேட்டாக வருதுன்னா என் வாழ்க்கையில் அது ஒரு பாவனே நினைக்கிறது இல்லை, அது ஒரு தப்புன்னே நினைக்காதபடி. அல்லேலூயா. நானும் அதே குழந்தைய தான் வச்சிருக்கிறேன். நானும் உங்களோட தூரத்துலேருந்து என்ன செய்கிறோம், சபையிலேருந்து என்னோட யாருன்னா தூரத்தில் வருவங்க இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்களேன். அதுவும் இப்போ இங்கே பிரிட்ஜு கட்டுறதுனால சுற்றி தான் வரேன். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற உடம்பு தான் பாஸ்டருக்கு ஏதாவது சூப்பர் நேச்சுரல் உடம்பா? அதே தானே. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற டைம் தானே நமக்கும். நல்லா கவனிங்க. நம்ம ஊழியமும் சபையும் வளரணும்னா நீங்கள் இந்த நேரத்தை கடைப்பிடிச்சா மாத்திரம்தான் இந்த ஊழியம் என்ன செய்யும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இருக்கிறவன் நம்ம வசனம் இப்போ இவர் சொல்கிற போல் எந்த மட்டும் குந்தி உக்காடுறோம் ஏஞ்சிக்கிறோம் அப்படி இல்லை. நான் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்குள்ள ஒரு பயம் வரணும். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் கண்கள் நித்திரைக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, என் கைகளை வேலைகளுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, என் கரத்தை. இன்னைக்கு ஒரு சிலர் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. போனவங்க யாருன்னா இருக்காங்களா? நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வேலைகள் ஞாயிற்றுக்கிழமை போய் செய்கிற எந்த காரியமும் ஆண்டவர் சொல்லார், அந்த நமக்கு என்னவா இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம வைராக்கியம் எதில் காட்டணும்னா தேவ சமூகத்தில் வருகிறத தான் காட்டணும். ராமின்னு சொல்லுங்களேன். அதை கவனிங்க. நம்ம டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டோம். நான் மறுபடியும் சொல்ல, தேவன் உங்களை உயர்த்தனா நான் முதல்ல எண்ணத்தை அடக்கணுமா, நாவை அடக்கணுமா? இந்த நாவு நல்லா கவனிங்க, ஒரு தீய போல இருக்கான். ஒரு சின்ன நெருப்பு எப்படி காட்டை எரிச்சிடுமோ அதே போல இந்த நாவு ஒரு குடும்பத்தை பிரிச்சிடும். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை உண்டாக்கிடும், சமாதானத்தை குலைச்சிடும், எல்லா காரியத்தையும் அந்த நாவு செய்யணும். அதனால வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுகிறதுல கேட்கிற, அதுவும் நல்லா கவனிங்க, சோதனை காலத்தில் உங்கள் நாவை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படிப்பட்ட காலத்தில்? உங்கள் வாழ்க்கையில் இல்லாமையின் நிலையில், வியாதியின் பிரச்சனையில், போராட்டத்தில், உங்கள் வாழ்க்கையின் தரித்திரத்தில், அந்த நேரத்தில் பிசாசு நம்மளை தூண்டி விடுவான், ஏதாவது பேசும்படியா, ஏதாவது வார்த்தைகளை சொல்லும்படியா. யோபு எந்த காலத்தில் தன் நாவை பாதுகாத்து கொண்டார், அடக்கி கொண்டார்னா சோதனையின் காலத்தில் தான் என்ன செஞ்சார். தேவனை ஒரு நாளும் தூஷிக்கல, தேவனுக்கு விரோதமாய் பேசல, தேவனை பற்றி எந்த ஒரு குறையும் சோறல. ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, நன்மையை பெற்றனா என்ன செய்யக்கூடாது, தீமையை. தேவன் கொடுத்தார், தேவனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மை அடக்கி கொள்ள வேண்டியது ஒன்று முக்கியமானது நாவு. வராமன்னு சொல்லுங்களா. அதுக்கப்புறம் சொன்ன, இந்த நாவை கொண்டு ஒருவரையும் குறம் கூறக்கூடாது, ஒருவரையும் குறை சொல்லக்கூடாது, ஒருவருக்கு பின்பாக ஒருவர் பேசக்கூடாது, ஒருவருக்கு உதரமாய் ஒருவர் தர்க்கிக்க கூடாது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. முக்கியமா இந்த நாவை கொண்டு ஒரு நாளும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட சொன்னேன், ஊழியக்காரங்க விரோதமா சவுண்ட் வரலையே, என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்ல. நான் சொல்ல, யார் சொன்னது? போன வாரம் உங்களுக்கு வசனத்தை நான் எடுத்து காட்டினேன். ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் சொல்ல. நான் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோன்னா, ஆண்டவர் சொல்லார், உங்கள் நடத்து ஊரில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு வசனம் சொல்லு.
ஒரு நாளும் நம்ம சபையில் அப்படி யாரும் நடந்து கொள்றதில்ல. ஆனாலும் இது சத்தியம், இதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியக்காரர் வச்சிருக்கிறாரு, நம்மை நடத்துகிறார்னா நடத்துகிற அந்த மேய்ப்பனின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து மேய்ப்பனை ஒரு நாளும் புறங்குறாதபடி, புறக்கணிக்காதபடி, அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடி, ஆண்டவர் சொல்றார் அவர்களை துக்கப்படுத்தாதபடி, அவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடி நம் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா வசனம். அதனால தான் போன வாரம் அந்த வார்த்தையை நான் எடுத்து காட்டினேன். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 109வது சங்கீதத்தில் மேலே இருந்து வாசிங்க. ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையும். நல்ல கவனிங்க. எனக்கு விரோதமாக என்ன செய்து திறந்திருக்கிறது, கள்ள நாவுகளினால் என்னோடு கூட பேசுகிறார்கள். பகை உண்டாகும் வார்த்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாத என்னோடு கூட போர் செய்கிறார். ஊழியக்காரர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லும்போது இந்த வசனத்தை வாசிங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜபம் பண்ணி கொண்டு. தாவீது சொல்றாரு, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார். இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லும்போது 8வது வசனத்துல சொல்ல, எனக்கு விரோதமாய் பேசுகளுடைய நாட்கள் எப்படி இருக்குமா, கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவனாகவும் அவன் மனைவிகள் விதவைகளாகவும் அவன் பிள்ளைகள் அலைந்து திரிகிறது பிச்சை எடுக்கவும் தங்கள் பாழான வீடுகளிலே இறந்துள்ளவர்களும் கடன் கொடுத்தவரும் அவனுக்கு உள்ளவைகளை. இதெல்லாம் யாருக்கு விரோதமா பேசினா நடக்கும்னா, நான் சொல்லுகிறேன் இது சத்தியம், நல்லா கவனிங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் பேசுகிறாரு. தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு விரோதமா தர்கிக்கிறாங்க, என்னை சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதமாய் பகை உண்டாக்கும்படியான வார்த்தைகளை பேசுகிறாங்க. தாவீது ஒன்னே ஒன்று சொல்ல, நான் சொல்லுகிறேன், அவர் சொல்றாரு ஒன்னே ஒன்று சொல்றாரு, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு உண்டாகும் தண்டனைகளை தாவீது இந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாதா, நியாயம் தீர்க்க கூடாதா. நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரும் பேசக்கூடாதா. ஆண்டவர் சொல்றார், ஊழியக்காரனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாதா. நான் ஒரு முறை போனும்போது ஒருத்தர் சொல்றாரு, இதோ போறானே ஒரு ஊழியக்காரர் போறாரு, அங்கே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸை ரிப்பேர் பண்ண போனேன். சொல்றாரு, இதோ போறானே, யாரு, பாஸ்டர் சொல்றாரு, இதோ போறானே, இவன் வர சொல்ல ஒரு இரும்பு பெட்டி எத்தனை வந்தான்ப்பா. என்ன எத்தனை வந்தானா, இரும்பு பெட்டி எத்தனை வந்தான். இன்னைக்கு புல்லட்டில் போகிறான், 2 கார் வாங்கிட்டு இருக்கிறான், மாதாவரத்தில் பெரிய வீடு கட்டிட்டு இருக்கிறான், அவங்க பிள்ளைங்களை டாக்டருக்கு படிக்க வச்சுட்டான். அல்லேலூயா. யார் பேசுறது, அந்த சபை விசுவாசி. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரை ஆசீர்வதித்தா ஜனங்க என்ன செய்யறதில்ல, நிறைய நேரம் என்ன செய்யறதில்ல, ஒத்துக்கிறது இல்லை. நான் அதுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய சமூகத்தில் வாரத்தில் வந்து ஆராதிச்சுட்டு போகிற உங்களுக்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, ஆண்டவருக்காக வேலை செய்கிற, ஆண்டவருக்காக ஓடுகிற, ஆண்டவருக்காக நிற்கிற, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற, தாயின் கருவிலே உருவாக முன்னே தெரிந்து கொண்ட ஊழியக்கார ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவர் சொல்ல, ட்ரங்க் பட்டி எத்தனை வந்தானா, இன்னைக்கு ஆண்டவர் தானே உயர்த்தினாரு. அல்லேலூயா. சில நேரம் நினைக்கிறது, நான் கொடுத்து தான் இவர் இந்த பொருளை வாங்கிட்டாரு, நான் கொடுத்து தான். அல்லேலூயா. உனக்கே கர்த்தர் தானே கொடுக்குறாரு. ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, ஊழியக்காரருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாதா, ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் மனம் புண்படும்படியா நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஊழியருடைய சுகத்தை என்ன செய்கிறாரா. இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்க, இந்த வார்த்தைங்கன்னா உங்களோட கொலை நடக்கும். நான் சொல்கிறேன், உண்மையாலுமே இந்த வசனத்தை படித்ததுலேருந்து நீங்கள் ஒரு நாளும் ஒருவருக்கு இருந்த, நம்ம ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஊழியம் செய்கிற மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா,
எனக்கு சிறு வயதுலேருந்து நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க எதனா செய்யட்டும், அது அவங்களுக்கும் தேவனுக்குரியது. அல்லேலூயா. சவுல் இன்றைக்கு குற்றம் செய்தவனாய் குகையில மாட்டிக்கொண்ட போது கூட தாவீது அவனுக்கு விரோதமாக என்ன செய்யல, தன்னுடைய கரத்தை கொண்டு போகல. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட இவனுக்கு மேல என் கையை வைக்க நான் துணிய மாட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு சபைகள், நம்முடைய சபை மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல என்ன செய்கிறான்னா, தனக்காக பிரயாசப்படுகிற, தனக்காக நிற்கிற, தன்னுக்கு இன்றைக்கு பாருங்க, சில நேரம் பாருங்க, ஊழியக்காரருடைய நிலைப்பாடு என்னன்னா, உங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுக்காகலாம் பிரயாசப்படும் போது, உங்களுக்காகலாம் வந்து நிற்கும் போது எத்தனையோ துன்பங்கள் ஊழியக்காரர் அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. அது நிறைய பேர் நிறைய நேரத்தில் தெரியறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரனுடைய சுகத்தை நான் என்ன செய்யறேன், விரும்புகிறேன்னு சொல்றாரு. நீங்க அவருடைய சுகத்தை ஆண்டவரை விரும்பும் போது நிறைய நேரத்தில் விசுவாசிகள் அதை என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்ள. அவங்க என்ன சுகமா இருக்கிறது, நான் கொடுத்து தானே நல்லா இருக்கிறாங்க. சொல்ல, நீ கொடுக்கறத நிறுத்தினாலும் பரலோகம் கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை நீங்க வாசிங்க, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாபத்துக்கு நீங்க உட்படாதபடி உங்களுடைய நாவை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர், வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கடிந்து கொண்டு பட்சிப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்ல நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்ல, நம்மளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கும்போது இராத போவோம்னா, இன்னைக்கு ஊழியக்காரருக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாதா, பேசுனா எப்படிப்பட்ட இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய அர்த்தங்களை, இப்படி ஊழியருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு வருகிற தண்டனைகளை குறித்து இந்த சங்கீதத்தில் தாவீது தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் ஒன்று தான் சொல்றேன், நம்ம ஊழியக்காரருக்கு மாத்திரம் யாருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. உங்களுக்கு ஒருவருக்கு விரோதமா நீங்க நிறைய நேரத்தில் நம்ம கண்ணு என்ன செய்யுதுன்னா, அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், அவங்க எத்தனையோ நல்லது ஒரே ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டுமோ அதே தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சில நேரம் சில பேர் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போயிருந்து ஏதோ ஒன்றாலும் உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வாயை திறந்து, இப்போ ஆடினால ஆட்டம், அதனால தான் இன்னைக்கு படுறா அப்படிலாம் நம்ம பேசுகிறது நம்ம தகுதியில். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற எதை பாரு, யோசிய பாரு. அல்லேலூயா. நம்ம கண்ணிலேயே நிறைய பிரச்சனை இருக்கும்போது மற்றவருடைய காரியத்தை நம்ம பார்த்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க ஒன்று கூடும்போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதபடி உடைய நாவுகளை தேவனுக்குள்ள அடக்கி, விசேஷமாய் நம்முடைய சபையில நம்ம இருப்போமானால், ஒருவேளை ஒரு சிலர் இன்றைக்கு பாருங்க ஏதோ ஒரு விதத்தில் தவறுறாங்கன்னா, நம்ம அவர்களை கூப்பிட்டு நல்ல காரியங்களை சொல்லி அவங்கள என்ன செய்யலாம், ஆலோசனை பண்ணலாம். வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செய்யறாங்களா, விழுந்து போறாங்க, சீர்கட்டு போறாங்க. அவங்க ஒருவேளை அவங்க சீர்கட்டு போறதை நம்ம பார்த்து அவங்கள புறங்கூறின்னு அவங்களுக்கு விரோதமா பேசிட்டு அவங்களுக்கு விரோதமா தர்கிச்சுட்டே இருந்தோம்னா, அல்லேலூயா, ஒரு காலம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்வு, அப்படிப்பட்ட வீழ்ச்சிக்கு நம்முடைய நாவே காரணமாயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதபடி முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது, அடக்க வேண்டியது நாவு தான். எதை அடக்கணும், நீங்க நாவை அடக்குங்க. வாக்குத்தத்தங்களை பேசுங்க. ராமேன் சொல்லுங்களேன். ஜீவனை பேசுங்க. கர்த்தர் எனக்கு ஜீவனா இருக்கிறார். தாவீது சொல்லும் போதெல்லாம், அவர் என் கோட்டை, அவர் என் பலன், நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன், அவரை நான் நேசிப்பேன், அவர் என் வாழ்க்கையில மகிமையானவர், அவன் என் வாழ்க்கையில மேன்மை. அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் எப்படின்னா நல்லதே தான் பேசினார். ஒரு வசனம் எப்படியா சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த கனியை விரும்புகிறவன் அது கனியை என்ன செய்யறானா, புசிப்பான். ஜீவன் எதுல இருக்கு, வசனம் சொல்லுது, இயேசுதான் ஜீவன். யார் ஜீவனு, இயேசுவே 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 உங்க வாயில ஓயாத அறிக்கைட்டுனா நீங்க ஜீவனுக்கு எதுவா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய நாவல புலம்பல் இருக்கு. சில பேர் பாருங்க, புலம்பியே நாட்கள் என்ன செஞ்சிடறோம், நம்மள அறியாத வந்துடும். எவ்வளவுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாலும்
சில நேரம் சில பிரச்சனைகளை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல் வந்துடும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் என்னை நடத்திடுவார். சில நேரம் என் கூட இருக்கிறவங்க கேட்பாங்கன்னா, எதுவுமே இல்லை, நீ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, நீங்கள் எப்படி? எனக்கு தெரியும், என்னை நடத்துகிறவர் என் தேவைகளை காட்டிலும் பெரியவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம பேசும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். தாவீது கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாலே சொல்லிடுறாரு, இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன் தலையை வெட்டி சமுத்திரத்துல இன்றைக்கு பாருங்க பறவைகளுக்கு ஆகாரமா கொடுப்பேன். கொல்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. நம்ம என்னத்து பேசுறோம்? ஒன்று சும்மா இல்லை. யாருன்னா பார்த்து நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஏதோ என்னத்துக்கு இருக்கிற என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. நான் சில நேரம் வலி வந்தால் கூட என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், வலிக்குதுன்னு சொன்னா நீ சொல்லு, வலிக்காதுன்னு சொல்லு. அவள் சொல்ல, வலிக்காதது எப்படி வலிக்குதுன்னு சொல்ல. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லு, உன் வலி போயிடும். அல்லையிலோ என் வாயில் அறிக்கையிடு. அவள் சொல்ல, இது வலிக்குதுண்ணா, நீ வலிக்கலன்னு சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், சில நேரம் நம்ம நாவுகளை அறிக்கை எடுக்கிறதை நம் தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உங்களுடைய வாயில நன்மையை அறிக்கைட்டிங்கன்னா, விசுவாசத்தை அறிக்கைட்டிங்கன்னா, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அறிக்கைட்டிங்கன்னா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு அம்மா வீடு திறந்துச்சான். வீடு திறந்த போது, புது வீடு நல்ல பிரமாணமாக கட்டி சூப்பராக கட்டி மகிமையாக கட்டி திறந்த போது, அந்த பாஸ்டர் அந்த இடத்துல கூட்டத்தில் அந்த வார்த்தையை பாருங்க எப்படி கனப்படுத்துறாங்க. அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த ரிபனை வெட்டி நான் உள்ள போயிட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, இந்த ரிபனை வெட்டி நான் உள்ள போயிட்டேன். யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோ, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள போய், கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்க போகும்போது ஒரு ரிபனை வாங்கிட்டு போயிடுங்க. என்ன சொன்னாரு, நீங்க போய் ஃபேன்சி ஸ்டோர்ல ஒரு ரிபனை வாங்கிட்டு போய் நீங்க எப்பெல்லாம் அந்த ரிபனை பார்க்குறியோ அப்பெல்லாம் நீ சொல்லு, இந்த ரிபனை எங்க பாஸ்டர் வந்து வெட்டி தரப்பாரு, நான் சொந்த வீடு வாங்குவேன். அல்லேலூயா. அவர் பார்க்கும்போது தான் சொன்ன, நீ இந்த ரிபனை பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்யணும்? அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் மெனக்கட்டு வாக்குத்தத்தத்தை வாயில சொல்லாதபடி அதுக்கு செலவு பண்ணி போர்டா பண்ணி உங்க கையில கொடுக்குறோம். டெய்லி அதை பார்த்து என்ன செய், பேசு. நான் வலது புறமோ இடது புறமோ இடங்கொண்டு பெருகி. அல்லேலூயா. நம்ம பேசுறதுக்காக தானே வாக்குத்தத்தத்தை கொடுக்க. நம்ம என்ன பேசுறோம்? விசுவாசத்தை பேசணும். நான் சொல்லுவேன், ஒன்றும் இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுங்க. சில பேர் நிறைய இருந்தா கூட இல்லாத போலயே இருக்கு. வசனம் சொல்லுது, வாரி இறைத்து விருத்தி ஆவாங்களா, பிசினித்தனம் பண்ணி ஒன்றும் இல்லாத. சில பேர் பிசினித்தனம் பண்ணி இருந்தா கூட என்ன எப்படி காட்டிக்கிறது, இல்லாத போலயே இருக்கு. ஆண்டவர் அது சொல்ல, நீ எதுனாலும் இருக்குன்னு சொல்ல. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கு, அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தர் நான் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன், நான் திடனா இருக்கிறேன். ஒருவேளை சரீரத்துல 1000 பலவீனம் இருக்கலாம், ஆனா உன் வாயில அறிக்கைட்டு பாரு, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லி பார்க்கக்கூடிய வாழ்க்கையில மகிமை நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒரு அம்மா கொண்டு, அதே போல பாஸ்டர் சொன்ன போல ஒரு வயசான தாய், விதவை, இட்லி கடை போடுறவங்களாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஐயா சொன்னாரு, எத்தனை பேர் அந்த கூட்டத்தில் வந்தாங்க, ஒருத்தர் கூட ரிப்பன் வாங்க போல. ஆனா இந்த வயசான தாய், அந்த ஐயா சொன்னாருன்னு சொல்லிட்டு ரிப்பன் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு, ஒரு கத்திரிக்கோலையும் வாங்கிட்டு போயிட்டு, அவர் ரிப்பன் ஒண்ணி தான் வாங்க சொன்னாரு. நம்ம ரிப்பன் வாங்கினா கத்திரிக்கோலை என்ன தேவையில்ல, கத்திரிக்கோலையும் வாங்கிட்டு போயிட்டு வச்சு பார்க்குறப்பெல்லாம் எங்கள் ஐயா வந்து எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பாரு. இந்த வீட்டை கட்டி எங்கள் ஐயா கட் பண்ண அந்த அம்மாவுடைய இட்லி கடை ஓஹோன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதே போல் ஒரு வீட்டை கட்டினாங்க, ரிப்பனை ஒட்டினாங்க, ஐயாவை கூப்பிட்டு கட் பண்ணிட்டான். நம்ம பேசுகிறதை, நம்ம அறிக்கை எடுக்கிறதை, நம்ம விசுவாசிக்கிறத ஆண்டவர் நடக்க செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்பாவை பார்க்குறீங்க? எத்தனை வயசு ஆகுது? எத்தனை வயசுப்பா? 58. ராமன் சொல்லுங்களேன். அடித்து புசிக்கிறதுல ஒரு அச்சிக்கவும் முடியாது. அல்லேலூயா. நாங்கள் கூட சொல்லுவோம், இதை சாப்பிடாதப்பா, இதை பண்ண. அவர் ஒன்று தான் சொல்லுவார், எனக்கு ஒன்றும் வராது. அவர் சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் பேசிட்டே இருக்கிறார், எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் நல்லா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இது ஏன் நடக்குதுன்னா விசுவாசம். என் கூட கர்த்தர் இருக்கிறான்,
என்ன பிரச்சனையில வியாதியில என் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்க மாட்டாரு. நல்லா இருக்கிறேன்னு ஒவ்வொரு முறையும் எப்பவுமே நாங்கள் சில நேரம் பயத்தில், ஏன்னா வயசு ஆயிடுச்சுல்ல, நம்ம சொல்கிறப்ப கூட அவர் சொல்ல, எனக்கு ஒன்றும் இருக்காதுப்பா, நீ கண்ட்ரோல் பண்ணுப்பா, சாப்பிடாதப்பா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். நான் பேசுகிறதை என் தேவன் அனுமதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். வசனம் சொல்லு, நீங்கள் எல்லாம் கூடி பேசுவீங்களா, கர்த்தர் உங்களை அதை உற்று நோக்குவாருங்க. அல்லேலூயா. நம்ம கூடி என்ன பேசுகிறோம்? யாராவது ஒருத்தரை பிடிச்சி அதில் நடுவில் போட்டு அவங்க இதை செய்யலாமா, அவங்க இதை பண்ணலாமா, அவங்க இதை செய்யக்கூடாது, அவங்க இதை பண்ணாங்க, ஆண்டவர் பார்க்குறாரு, இவனுங்க எப்போ முன்னால இதே தான் பேசுகிறானுங்க, இவனுங்க விட்டே வரக்கூடாதுன்னு எனக்கு போயிடுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் சபையில் உட்காந்து, ஆண்டவரை இன்னும் எனக்கு ஆத்துமாவை கொடுங்கப்பா, என் கரத்தில் ஒரே ஒரு ஆத்துமாவை கொடுங்க ஆண்டு. எப்படி இந்த ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுறோம்? நம்ம அப்படி பேசுகிறோமா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறத கவனமாக இருங்க. உன் நாவை அடக்கி கொண்டு விசுவாசத்தை பேசுங்க, நம்பிக்கையை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, தரிசனங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பேசிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்ன செய்யும்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ போகும்போது உன்னை சொல்லிட்டே போ, நான் சபைக்கு அடுத்த வாரம் சீக்கிரம் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன். என்ன சொல்லணும்? பக்கத்துலேயும் சொல்லுங்கள், சீக்கிரம் வந்துடுவேன். சொல்லுங்களேன், சீக்கிரம் வந்துடுவேன். நீங்கள் பேசுனீங்கன்னா வருவீங்க, வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், லேட்டாக வருவோம், லேட்டாக வருவோம், லேட்டாக வருவோம், இப்படியே இருக்கிறதுனால லேட்டாகவே இருக்கும். ஆனால் வேலைக்கு சீக்கிரம் போயிடுவோம், சீக்கிரம் போயிடுவோம், சீக்கிரம் போயிடுவோம், சீக்கிரம் போயிடுவோம். கரெக்டாக போய் என்ன செய்கிறோம், கார்டு அடிக்கிறவங்க கார்டு அடிச்சிடுவோம், கை வைக்கிறவங்க கை வச்சிடும். ஏன்னா என்ன இல்லை, ஏன்னா நமக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வேலைக்கு சீக்கிரம் போகணும், வேலைக்கு சீக்கிரம் போகணும், சபைக்கு லேட்டாக போகணும், வேலைக்கு சீக்கிரம் போகணும், சபைக்கு லேட்டாக போகணும், வேலைக்கு சீக்கிரம் போகணும், சபைக்கு. ஏன்னா சபையில் கேட்க மாட்டாங்களே. கவனிங்க, நம்முடைய சிந்தை எதை சூழ்ந்திருக்கிறதோ அதுவே நம்ம வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என் சிந்தைக்குள்ளே இருப்பார்னா, எங்கள் வீட்டில் நான் காலையில் எழுந்துட்டா கத்திட்டே இருப்பேன், சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும்ன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வருகிற நேரத்தை நம்ம முழுமையாக கொடுக்கணும், அதில் அறகுறை இருக்கவே கூடாது. என் பலியானது பெஸ்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டாக இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு, பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு, ஒஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டாக இருக்கணும், என் பலி பெஸ்ட்டாக இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டாக இருக்குன்னா ஆலயத்தில் துவங்கிறதுக்கு முன்னால் நான் வந்து பெஸ்ட்டான என் பலிகளை கொடுக்கும்போது தேவன் அதை அங்கீகரித்து என்ன உயர்த்துகிறதுக்கு அவருடைய கரம் என் பக்கத்தில் வரும். ராமின் சொல்லுங்களேன். என்னை மாற்றுகிறதுக்கு, என்னை உருவாக்குறதுக்கு, என்னை பலப்படுத்துகிறதுக்கு, என்னை ஸ்திரப்படுத்துகிறதுக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க, முதல்ல அடக்க வேண்டியது நாவு. இந்த நாவை அடக்கி நன்மையானதை பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மையானது நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு, ஆண்டவுடைய, கடந்த நாட்களில் சொன்ன, ஆண்டவுடைய கரத்துல கொடுக்கப்படுகிற எல்லா காரியமும் பெரிய உயர்வை அடையுது. ராமின் சொல்லுங்களேன். நீங்க உங்களை ஆண்டவர் கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா, கவனிங்க, நீங்க உங்களை ஆண்டோட கரத்துல கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆண்டவர் பாருங்க உங்க வாழ்க்கையில மகிமையானதை செய்கிற ஆண்டவர் கரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவருடைய கரத்தினாலதான் இந்த வானத்தையும் பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ராமின் சொல்லுங்களேன். அவருடைய கரத்தை கொண்டுதான் உன்னை என்னை ஆண்டவர் மண்ணை எடுத்து தன்னுடைய சொந்த கரத்துல தான் கர்த்தர் செஞ்சாரு. அவர்களுக்காக ஒரு நாள் உபவாசம் போடுங்க. என்ன செய்யுங்க, ஒரு நாள் உபவாசம் போடுங்க, ஒருவேளை உபவாசம் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சமயம் கிடைச்சுன்னா 3 நாள் உபவாசம் போடுங்க. போட்டு அவர்களை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. யாருடைய கரத்துல கொடுங்க? ஆண்டவரை ஏற்ற காலத்தில் இவர்களை ரட்சிக்க, இவர்களை மாற்ற, இவர்களை இன்றைக்கு அண்டையில கொண்டு வர உம்மால முடியும்பா, என்ன நான் வருத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி பாருங்களேன். நம்ம எங்க உபவாசம் போட்டு அவர்களுக்கு டைம் நமக்கு என்ன இல்லை, ஓடினே இருக்கும். எதுக்கு எதுக்கு ஓடினே இருக்கிறோம்? வருஷம் 365 நாளும் எங்க ஓடிட்டு இருக்கிறோம்? ஏன்னா பிசாசு அவ்வளவு நெருக்கத்தை நமக்குள்ள வச்சு
ரட்சிப்பும் நம்ம குடும்பத்தில் வரக்கூடாதபடி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்காக ஒரு நேரமாவது உபவாசம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்களை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. கர்த்தர் அவர்களை நிச்சயம் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஹலோ, ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். என் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ, என் உறவினர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ, என் நண்பர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ, அவருடைய கரம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆனா நான் உபவாசம் பண்ணாதான் வசனம் சொல், இவ்விதமான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால் என்று வேறொன்றினாலும் போவாதுன்னு சொல்லு. ஆண்டவர் எதை விரும்புறார்னா, நீ பண்ணுகிற உபவாசத்தை விரும்புகிறார். அவர்களை அவர் ரட்சிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா உன் இருதய தேவ சமூகத்தில் ஊற்றப்படணும் தேவன் விரும்புகிறார். ராமின் சொல்லுங்களேன். அவருடைய கரத்துல வந்துடுச்சுன்னா அது பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாறும். அவருடைய கரத்துல வந்துடுச்சுன்னா அது உடைஞ்ச போனாலும் அதை உருவாக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார். ராமின் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். விசுவாசித்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு பாருங்க, முதல்ல தேவ சமூகத்துல பலியிடும்படியாய் ஆபேல் தேவனுக்கு பலியிடும் பொழுது ஆண்டோடைய கரத்துல நசுங்கி போனதை பிசுங்கி போனதை கொண்டு வந்து கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, தன் மந்தையில சிறந்ததை கொண்டு வந்து தேவனுக்காக பலியிடுறான். தேவன் எது எதிர்பார்க்கிறான்? உன் நேரத்துல சிறந்த நேரம் எது? நம்மெல்லாம் எப்படி தெரியுமா? எந்த நேரம் எனக்கு ஃப்ரீயோ அந்த நேரம் தான் என் ஆண்டவர். எந்த நேரம்? ஆனா ஆபேல் அது செய்யல. தன் மந்தையிலே தலை சிறந்ததை கொண்டு வந்து 1 மணிக்கு ஏன் உங்களை ஜெபம் பண்ண சொல்றாருன்னு வச்சுங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுவீங்களா? ஏன்னா அந்த நேரம் என்னது? தூங்கலாம் நேரம். அல்லேலூயா. ஒரு 2 நாள் உபவாசம் போட ஆண்டவர் மனசுல பேசுறாரு. ஆனா உபவாசம் போட்டா உன் வேலை போயிடும்னு வச்சுக்க. ஆனா ஆண்டவர் பேசுறாரு, உபவாசம் போடு மகள. என்ன போடுவோமா? என்ன பேசுவான்? ஐயோ போட்டா என்ன போயிடும், என் ஓனர் என்ன போட்டுருவாரு. ஆனா ஆண்டவர் எது விரும்பல. வாட் இஸ் பெஸ்ட்? வாழ்க்கையில சிறந்தது எதுவோ அதை தான் அவருடைய கரத்துல கேட்கிறேன். நம்ம வாழ்க்கையில சிறந்தது என்ன கேட்டீங்க? நம்ம சரீரத்திலே சிறந்தது எதுனா இருதயம் தான். அதனால ஆண்டவர் இருதயத்துல வாசம் பண்றார். ராமின் சொல்லுங்களேன். இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். இருதயத்தை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ராமின் சொல்லுங்களேன். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதை விரும்புறார்னா, அவருக்கென்று படைக்கப்படுகிற நேரமானது சிறந்த நேரமா இருக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், கொடுக்கிற இந்த 3 மணி நேரத்தை பெஸ்டா கொடுங்க. எப்படி கொடுங்க? இன்னைக்கு நாங்க போன சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துல ஒருத்தரையும் காணும். நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் அவங்க வேலைக்கு முக்கியமா போயிடுச்சு. அதை தேவன் விரும்புறதில்ல. நீங்க வாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவரா இருக்கு. ராமின் சொல்லுங்களேன். அதனால தான் எலியா சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகும்போது, அவளே ஒரு விதவை தான். நல்லா கவனிங்க, அவளே ஒரு தேசத்துல பஞ்சம் கொடியதா இருக்கு. அவ சொல்றா, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என் பிள்ளையும் வெறுக்கு பொறுக்கி கொண்டு இருக்கிறா. உடனே அந்த வீட்டுக்கு எலியா வராரு. நல்லா கவனிங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். அந்த வீட்டுக்கு யார் வராரு? எலியா வராரு. எலியா வந்த உடனே அவ வெறுப்பு பிறக்கிற பார்த்து கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம், முதல்ல என்ன கேட்கிறாரு? கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்றாரு. அல்லேலூயா. அவ உள்ள அப்படி போகும்போது எலியா சொல்றாரு, எனக்கு ஒரு சின்ன அதைய செஞ்சினா செய், கொண்டு வா அப்படின்னு சொன்னும்போது அவ முதல்ல சொல்றா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம், இருக்கிறதே இந்த கொஞ்சம் தான், இதையே நீ கேட்கறிய. அதுக்கு எலியா சொல்றார், முதல்ல ஒரு சிறிய அடைய எனக்கு செஞ்சு கொண்டு வா. அல்லேலூயா. உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல, முழுசா நான் கேட்கல. அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்ய, என் வார்த்தையின்படி செயல்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒண்ணுமில்லாத நிலைதான், பஞ்சக்காலம் தான். ஆனா அவ கேட்கிறா, எலியா சொல்றாரு, கொஞ்சத்தை கொண்டு வந்து என்ன செய்ய, எனக்கு கொடு. அவ என்ன செய்யறான்? உடனே அட வேற வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலா? வசனம் சொல்லுகிறது, அவ போய்
ஒரு சின்ன அடைய சுட்டு வந்து முதல்ல ஊழியக்கார் கையில கொடுத்தா. ராமின் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் அவ மாவுல எண்ணெயும், அல்லேலூயா, அவ சட்டியில எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அவ கரத்துல, கரத்துல கொடுத்துட்டா கத்தர் அந்த எண்ணெயும் மாவையும் குறையவே விடல. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கப்படுகிறது குறைவிடாது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு முறையும் உங்க காணிக்கையா இருந்தாலும் கத்தருக்கு சிறந்ததை கொடுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், பிரசங்கம் பண்றாரு இந்த பாஸ்டர் என்னதான் கொடுக்கிறாரு, ஆண்டவர் அறிகிறார். ராமின் சொல்லுங்களேன். இவர் சொல்றாரு கொடு கொடுன்றாரு, இவர் கொடுக்கிறாரா? யோசிக்கிறீங்களா? நிறைய உண்மையாலுமே விசுவாசிகளா இருக்கும்போது அந்த யோசனை வரும். அல்லேலூயா, சபைக்கு இதை பண்ணு, அதை பண்ணு, இதை செய்ய, இதை வாங்க, அதை வாங்கன்றாரு. இவர் என்ன வாங்குறாரு? நான் வாங்குறத கத்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. தேவன் வசனம் சொல்லுகிறது, நீ வலது கையில கொடுக்கிறது கை என்ன செய்யக்கூடாதான், நம்ம கொடுக்கறது கத்தருக்கு தெரியட்டும். ராமின் சொல்லுங்களேன். சில நேரம் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கனா, நீ கத்தருக்கு என்று கத்தருடைய கரத்துல கொடுக்கறது பெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ராமின் சொல்லுங்களேன். அதனால போன வாரம் கூட சொன்ன பாரு, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, நம்ம கொடுக்கும்போது எதை கொடுக்குறோம்னா பழசெல்லாம் கொடுக்குறோம். மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சில பொருளா இருந்தாலும் துணியா இருந்தாலும் எது நமக்கு வேண்டாததோ அதை என்ன செய்யறோம், கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் எப்படி எதிர்பார்க்கணும், ஃப்ரெஷ்ஷா எதிர்பார்க்கிறோம். நான் குப்பையை கொடுத்தனா எனக்கு திரும்ப எது வரும், நான் பழசை கொடுத்தனா திரும்ப எனக்கு எது வரும். அப்ப இதுதானே விதைக்கிறத தானே அறுப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததை கொடுப்போமானால் அவர் சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில தருவார். ராமின் சொல்லுங்களேன். சொல்லுங்க, உங்களுடைய தசமமாக இருந்தாலும் சரி, உங்க காணிக்கையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருத்தனையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பெஸ்ட்டா கொடுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, ஒரு ஏழை விதவை வரா, கொடுக்குறா, அவகிட்ட 2 காசு தான் இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறான், நீ வச்சுக்கமா, கொடுக்காத, இது உனக்கே இல்லாத இருக்க. எல்லாரும் கொடுக்குறாங்க, ஐஸ்வர்யவான்கள் தங்கள் உள்ளவர்கள் இருந்து கொடுக்குறாங்க. அவர் சொல்லியிருக்கலாம், நீ கொடுக்காத, ஸ்டாப் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார், இங்க இருக்கிறவர்களை காட்டிலும் இவங்க கொடுத்தவங்கலாம் தன் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க, ஆனா இவளோ தன் இருந்ததையே கொடுத்தா. ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், கொடுத்ததுல இவங்க தான் பெஸ்டா கொடுத்தாங்க. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னா நீங்க கொடுக்கறதுல பெஸ்டா இருங்க. ராமின் சொல்லுங்களேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா, ஒரு காரியத்தை நீங்க கேட்குறீங்களா, கர்த்தருக்கு என்று பெஸ்ட்டை கொடுங்க. இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெஸ்டானதை திரும்ப 1 மடங்கு இல்ல 100 மடங்கு திரும்ப கொடுப்பார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு யூடியூப்ல இதுல அதுல இந்த ஊர்பட்ட பிரசங்கங்கள். அல்லேலூயா. ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்க கூடாது, ஏன் தசமா கொடுக்கணும், ஏன் இதை பண்ணணும், ஏன் அதை செய்யணும், அதை பண்ணணும் சொன்னா, அந்த பட்ட கள்ள உபதேசத்துக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீங்க கொடுப்பதினாலே நீங்கள் தேவனிடத்துல தரித்திரம் ஆக மாட்டீங்க. ஆண்டவருடைய சீக்ரெட் என்னன்னா, நீ கொடுத்த அவன் வாழ்க்கையில பெருகுவ. ராமின் சொல்லுங்களேன். நீ எப்பவுமே நீ என் கை இப்படியே தான் இருக்கணும், என் கை இப்படியே தான் இருக்கணும், என் கை இப்படியே தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பாரு. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். என் கை எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்பா, இப்படிதான் இருக்கணும், என் கை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய கரத்தை அப்படியே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில 1000 குறைவு வந்தாலும் நீங்க தேவனுக்கு கொடுக்கறத நிறுத்தாத இருக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுங்க, அவர் உங்களுக்கு ரெட்டத்தனையா திரும்ப கொடுப்பார். பெஸ்ட்டை கொடுங்க. அல்லேலூயா. சிறந்த நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்க தேவனுக்கு கொடுத்து பாருங்களேன். நான் சொல்லுகிறேன், நீங்க வாங்குற சம்பளம் கம்மியா இருந்தாலும் அந்த கம்மி சம்பளத்தை கொண்டு கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையானதை செய்ய, ராமன் சொல்லுங்களேன், பெருக்கத்தை காண தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுகிறேன், நீங்க கொடுக்கிறது கர்த்தருக்கு தான். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிற உங்களுடைய கரத்தை தேவன் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு நேரம் இல்லை, இப்பதான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன், அதுக்குள்ள நேரம் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய காரியங்கள் தேவ கரத்துல கொடுப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் கர்த்தருக்கென்று உங்க வாழ்க்கையை கொடுக்க போறீங்க? ராமின் சொல்லுங்க. உங்க இருதயத்தை கொடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில பெஸ்டானதை எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா.
சத்தமாய் சொல்லுங்களேன். நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனோம்? நான் சீக்கிரமா வரலையே, வார்த்தையை சீக்கிரமா வருவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி